Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view current affairs questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, the total number of corporations in Tamil Nadu are அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ கார்பரேஷன்ஸ் தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சமீபத்தில் நேற்று முதலமைச்சர் அவர்கள் ஒரு உத்தரவு விட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை மற்றும் காரைக்குடி. புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி இந்த 4 நகராட்சிகளும் மாநகராட்சிகளாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப நமக்கு தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி 21 மாநகராட்சிகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ இந்த 4ஐயும் சேர்த்து எவ்வளோ மாநகராட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 25 மாநகராட்சிகள் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டினை. அடுத்தது, வாட் இஸ் த நியூலி இண்டக்டட் ஹெலிகாப்டர் இந்த இந்தியன் ஆர்மி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்திய ராணுவத்தில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்பாச்சி அப்படிங்கிற இந்த ஹெலிகாப்டர் தான் ஆல்ரெடி இந்தியாவோட விமானப்படை பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்தியாவோட ராணுவ படைக்கு கொடுத்திருக்காங்க. இந்த அப்பாச்சி அப்படிங்கிற இந்த ஹெலிகாப்டர்கள் ஒரு அட்டாக் மைண்டடோட அட்டாக் சார்ந்த என்ன சொல்றது ஒரு அட்டாக் ஓரியன்ட் ஹெலிகாப்டரா இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த அப்பாச்சி அப்படிங்கிற ஹெலிகாப்டர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதை இப்போ ராணுவ படையில் சேர்த்திருக்காங்க. ஓகேவா, அதுதான் செய்தி. அதன் அடிப்படையில் இந்த கொஸ்டின். அடுத்தது, DRDO is actively working on developing various defense related missiles under which project அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு ஏவுகணைகளை உருவாக்குவதில் DRDO முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எந்த திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு திவ்யாஸ்திரா அப்படிங்கிற இந்த திட்டம் சமீபத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இந்த திவ்யாஸ்திராங்கிற திட்டத்துக்கு கீழே தான் பல ஏவுகணைகளை நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு கீழே தான் அக்னி 5 அப்படிங்கிற ஏவுகணையும் நமக்கு வந்திருக்கும். ஓகேவா, அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு கேள்வி இருக்குது. இதை பற்றின விரிவான விஷயங்களை நம்ம டிஎன்ஏலையும் பார்ப்போம். சரிங்களா, அடுத்தது, தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன் விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. 1998ஆம் ஆண்டு வந்திருக்கும். இந்த சட்டத்தை திருத்துறது மூலயமா இந்த சட்டத்தை அமன் பண்ணி தான் நமக்கு இந்த புதுசாக ஒரு 4 மாநகராட்சிகளை இணைச்சிருப்பாங்க. சரியா, ஸோ லாஸ்ட்டாக which team won the ரஞ்சி டிராபி for the 42nd time அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரஞ்சி கோப்பையை 42வது முறையாக வென்ற அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரஞ்சி டிராபி அப்படிங்கிறது கிரிக்கெட் சார்ந்த ஒரு கோப்பையா இருக்கு. யார் 42வது டைமா அவங்க தான் அதிக டைம் வின் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை அணி தான் அதிக டைமா வின் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.